இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. நான் இவங்க கிட்ட பணம் வாங்கல. நான் நம்ம ஊர்ல இருக்கிற ஃபைனான்சியர் வைத்தியநாதன் கிட்ட தான் பணம் வாங்கினேன். அதுக்கு அவரு ஷூரிட்டி சைன் கேட்டாரு. அதுக்கு தான் அம்மாவையும் மாமாவையும் கூட்டிட்டு போனேன். அவங்க எனக்காக சைன் போட்டாங்க. மத்தபடி இவங்க கிட்ட நான் பணம் வாங்கவே இல்ல. நம்ம வீட்டையும் நான் எழுதி கொடுக்கல. நான் அவரே வர சொல்றேன். அப்ப புரியும் உனக்கு எது உண்மைன்னு. வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். ஏதோ பஞ்சாயத்துன்னு சீனு தம்பி சொன்னாப்படியே, சரி அதான் என்னன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சார் நீங்களே சொல்லுங்க. நான் உங்ககிட்ட இருந்தானே 50 லட்சம் ரூபாய் கடன் வாங்கினேன். என் அம்மாவும் மாமாவும் அதுக்கு தானே சைன் பண்ணி கொடுத்தாங்க. ஆனா இவங்க மாத்தி பேசுறாங்க சார். என்கிட்ட கடன் வாங்கினியா? என்னப்பா நீ சொல்ற? நான் எப்ப உனக்கு கடன் கொடுத்தேன்? யோ, என்ன அப்படி மாத்தி மாத்தி பேசுற? தம்பி, என்ன மரியாதை இல்லாமலாம் பேசுறீங்க? இந்த பார், நான் உனக்கு பணம் கொடுக்கல. புவனேஸ்வரி அம்மா தான் உனக்கு பணம் கொடுத்தாங்க. எதுக்கு இப்ப நீங்க வந்து போய் சொல்ற? ஏய், என்ன சொன்ன? நான் போய் சொல்றேனா? நான் போய் சொல்றேன். யாரோ போய் சொல்றாங்க. வந்து எல்லாரும் போய் மாத்தி பேசுறியா? எதுக்கு சீனு இவ்வளவு கோவப்படுற? உன் ஏமாத்து வேலை வெளியே தெரிஞ்சிருச்சுன்னா அதான் அவரே சொல்றாருல, அவர் பணம் கொடுக்கலன்னு. அப்புறம் என்ன மச்சான், நம்ம குடும்பத்துக்குள்ள பகை இருக்கிறது ஊருக்கே தெரியும். அப்புறம் எப்படி மச்சான் இவங்க கிட்ட வீட்டை வித்து சீனு பணம் வாங்கியிருப்பான்? பணத்துக்கு முன்னாடி பகையெல்லாம் யாரும் பார்க்க போறதில்ல. ஐயா, நான் உண்மையிலேயே சீனுவுக்கு பணம் கொடுக்கலைங்க ஐயா. புவனேஸ்வரி அம்மா கிட்ட இருந்து தான் இவங்க பணம் வாங்கினாங்க. நான் சாட்சி கையெழுத்து மட்டும்தான் போட்டேன். மற்றபடி எனக்கு எதுவும் தெரியாதுங்க ஐயா.